முக்கியமா அந்த பெண்களை பற்றி பேசுறது இருக்குது பாத்தீங்களா? அதான் ஈஸி டார்கெட் ஆயிடுறாங்க. ஆண் மைய அமைப்புன்றது இன்னும் இறுக்கமாக பிடிக்கப்படுதே தவிர, பெண்கள் உள்ள வரவிடாம தடுக்கப்படுறாங்களே தவிர, அதுக்கு பெண்களை உள்ள விடுறதுக்கு அந்த திறப்புகள் இன்னும் வரவே இல்ல. ஒரு இருண்ட பக்கம் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. எல்லா அரசியல்வாதிகளுக்கும். ஒரு அரசியலுக்காக, அந்த ஒரு ஆதாயத்துக்காக தூண்டி விடுறது தான். இதெல்லாமே தூண்டி விடுறது பேசுறது தான். இது எல்லாமே வாக்க மையமாக வச்ச ஓட்டு அரசியல் இது. இந்த ஓட்டு அரசியல் இந்த நிலைமை மாறணும். இத மாற்ற முடியும். சங்கீதாவ தாவேகாவுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து ஒரு ஐட்டம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தவறா விமர்சித்து வீடியோ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தாவேகா தொண்டர்கள் அதிகமா பண்றாங்க. தாவேகா தொண்டர்கள் மட்டும் இல்லாம எல்லா கட்சியினுடையனருமே வந்து இந்த யூடியூப்ல அந்த கட்சி தலைவர்கள் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப தகாத வார்த்தைகளை விமர்சனம் பண்ணி பேசுறாங்க. அந்த பேசக்கூடிய நபரையும் தாண்டி அவர்கள் குடும்பத்தையுமே வந்து தவறாக பேசி அவர்களையும் இழுத்து ஒரு வீடியோ போடுறங்கிற ஒரு கலாச்சாரம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கேவலமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளே எடுத்துட்டா இப்ப இந்த வீடியோக்காக ஏதாச்சும் பேசுறாங்கன்னா உங்களையும் விமர்சனம் செய்து பேசலாம், என்னையும் விமர்சனம் செய்து பேசலாம். உங்களை பேசுறப்போ உங்களை மட்டும் பத்தி பேசாம உங்களுடைய தாய், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தை பத்தி கேவலமாக சித்தரிச்சு பேசுவார்கள். அதே போல நான் ஒரு பெண் என்பதால் என்னைய வந்து எடுத்தோடனே ஒரு வார்த்தையை சொல்லிதான் பதில் அளிப்ப ஒரு இது போடுவாங்க. அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து பேசுவாங்க. இந்த மாதிரி பேசுறத அதாவது யாருமே கருத்து சொல்லக்கூடாது, எனக்கு எதிராக கருத்து சொன்னா நான் இது மாதிரி வார்த்தையால பலாத்காரம் பண்ற மாதிரி பேசுறதுங்கிறது எந்த விதமான சமூகத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்துட்டு போறது. ஆமா. இப்போ வந்து டிஜிட்டல் மீடியா இருக்கிறதுனால நீங்க இந்த டிஜிட்டல் மீடியாவை ரெஃபர் பண்ணி சொல்றீங்க. அந்த காலத்துல எல்லாம் மேடை பேச்சு, மேடை போட்டு பேசுவாங்க. ஐயோ, காது கொடுத்து கேட்க முடியாது. சில பேச்சாளர்கள்லாம் பேசுனது, உதாரணமா இந்த தீப்பொறி ஆறுமுகம் எல்லாம் ஒரு காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்போ இல்ல. அவர் பேச்செல்லாம் அப்படி, அதாவது ஒரு என்ன இந்த செக்ஸ் புத்தகம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வாசிக்கிறது மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும், பச்சை பச்சையா பேசுவாங்க. இன்றைக்கு இந்த சோசியல் மீடியா வந்த பிற்பாடு சோசியல் மீடியால அப்படி பேசுறாங்க. ஆண்களையும் பெண்களையும் எல்லாரையுமே பேசுறாங்க. இதுல முக்கியமா அந்த பெண்களை பற்றி பேசுறது இருக்குது பாத்தீங்களா, அதான் ஈஸி டார்கெட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு அரசியல்ன்றதும் சரி, அரசியல், நீதித்துறை, நிதித்துறை, கலைத்துறை, ஈவன் நிர்வாகம், கார்பரேட் இதுல நிர்வாகம், இப்படி நீங்க எந்த துறையை, கல்வி, எல்லாத்தையும் கல்வியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மற்ற அது தவிர மற்ற ஆய்வு, ரிசர்ச், சயின்ஸ், டெக்னாலஜி, இந்த மாதிரி எந்த துறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எல்லாமே ஆண்மையான துறைகளாகத்தான் இருக்கு. அதாவது அதனுடைய நேச்சரே மாஸ்குலினா இருக்கும். அரசியல் முக்கியமா, இப்ப நம்ம அரசியல் பற்றி குறிப்பா பேசுவோம், மற்றதை விட்டுருவோம். இந்த அரசியலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த அரசியல்ல அது ஆண்மைய, ஆண் வடிவ, ஆண் ஆதிக்க அரசியல் அமைப்பே அப்படித்தான் இருக்கு. இதுல பெண்களுக்கு இடம்ன்றது வந்து சப்சர்வியண்டா தான் இருக்க முடியும், இரண்டாம் தரமா தான் இருக்க முடியும். அப்படிதான். அல்லது இந்த ஆண்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு, அதாவது ஒரு சாதாரண குடும்ப பெண்ணால இவங்கள டீல் பண்ண முடியாது, அந்த அரசியல்ல வர முடியாது. அதுக்கு ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை வேணும். அப்படிப்பட்ட ஆட்கள், இந்திரா காந்தி மாதிரியான ஒரு ஆளுமை, அதெல்லாம் இந்த இந்திரா பத்தி எல்லாம் சொல்லும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஆண் அந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்களை அவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருந்து ஆண்களை மேலாதிக்கம் செய்யக்கூடிய ஒரு ஆண் தன்மை உள்ளவங்களா அவங்க இருந்தாங்க. அப்படி இருந்தா தான் இந்த இதுல பெண்ணால சர்வைவே பண்ண முடியும். சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல ஆண்கள் மட்டுமே இருக்க முடியும், பெண்கள் உள்ள வர முடியாது. இன்றைக்கு வரைக்குமே நீங்க பாருங்க, அந்த 33% எவனுமே கொடுக்கல. இப்போ இந்த அதிமுகவில இருந்து லிஸ்ட் போட்டிருக்காங்க, 150 பேருக்கு லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 2வது லிஸ்ட் போட்டாங்க. ஒட்டுமொத்தமா எத்தனை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க? இதுல சீமான் ஒரு ஆள் மட்டும்தாங்க விதிவிலக்கா இருக்கிறாரு.
117 117ன்னு பெண்களுக்கு சமத்துவமா கொடுத்திருக்கிறாப்ல. மத்தவங்க எல்லாருமே பார்த்தா அந்த அரசியல்ல ரொம்ப ஆண் ஆதிக்கத்தை விட்டு கொடுக்கறதுல கொஞ்சம் கூட அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது. எப்படியாவது இத பெண்களை உள்ள வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. அதனாலதான் இந்த சட்டங்கள் எதுவுமே நிறைவேற்ற விடாம அவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா பேசுவாங்க. வாய்களுக்கு நாடாளுமன்றத்துல பேசுவான், மேலவையில பேசுவான், கீழே மக்களவையில பேசுவான், மாநிலங்களவையில பேசுவாங்க, சட்டமன்றத்துல பேசுவான், எல்லா இடத்துலயும் பொது வெளியில பேசுவாங்க, இந்த என்ஜிஓஸுமே பேசுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா இது மட்டும் சட்டம் ஆகாது. அவங்களுக்கு பிரதிநிதித்துவம்ன்றது கிடைக்காது. அதிகாரத்துல பிரதிநிதித்துவத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். அதிகாரத்துல அமைச்சரவையில பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எப்போ வரும்னு தெரியாது. ஆனா இது ஈரோப் எடுத்துக்கிட்டீங்க, வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நிலைமை மாறி இருக்குது. அரசியலே பெண்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மாறி இருக்குது. சில அந்த பெண்மை தாய்மை உள்ளதாக அரசியல் வடிவம் மாறிக்கிட்டு வருது. நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் இந்தியாவுல ரொம்ப இறுக்கமா தான் இருக்குது. இந்திய சமூகமே இறுக்கமான சமூகமா தான் இருக்கு. இன்னுமே அது அதாவது இன்னும் பிளெக்சிபிளா வரல, தளரவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தளர்ந்து வர்றதுக்கான முயற்சிகள் இருக்கு. ஆனா திரும்பவும் இப்போ இந்த இந்துத்துவா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மத உணர்வு, அது மத துவேஷம், மத வெறி, மத எதிர்ப்பு அப்படின்றது மாதிரியான வடிவம் கொண்டு திரும்ப திரும்ப வரும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, இந்த அமைப்பு கட்டமைப்பு ஆண்மைய அமைப்புன்றது இன்னும் இறுக்கமாக பிடிக்கப்படுதே தவிர, பெண்கள் உள்ள வரவிடாம தடுக்கப்படுறாங்களே தவிர, அதுக்கு பெண்களை உள்ள விடுறதுக்கு அந்த திறப்புகள் இன்னும் வரவே இல்லை. தமிழ்நாடும் அதுல இருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டெல்லாம் இல்ல. இந்திய பண்பாட்டு சூழல் இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸ்டென்ஷனா தான் தமிழ் பண்பாட்டு சூழலும் இருக்கு. அதுல இந்த சீமான் மாதிரியான ஒரு சிலர் அரசியல்ல சில தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் இப்ப அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு வருவோம். இப்ப இந்த பெண்களை பற்றி இப்படி பேசுறது கொள்றது இது எல்லாமே என்னன்னா, பெண்கள் ஆண்களுக்கு போட்டியாக வந்துடக்கூடாது, ஆண்களுக்கு இணையாக வந்துடக்கூடாது, ஆண்களை மீறி போயிடக்கூடாது. ஆண்களை மீறி போறதெல்லாம் 3வது கட்டம். முதல்ல பெண்கள் உள்ள வர்றது, அப்புறம் பெண்கள் இவர்களுக்கு இணையாக வருவது, அப்புறம் இவர்களை தாண்டி போறது. இப்ப இது மாதிரி 3 நிலை இருக்கு. இப்ப நம்ம முதல் நிலை தான் இருக்கு. இந்த முதல் நிலையிலேயே இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. இப்ப இதுல உண்மையா பெரிய சவால் தான். உண்மையிலே இந்த இதெல்லாம் மீறி இப்ப நீங்க எல்லாம் இந்த இப்போ வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் உண்மையிலே பாராட்டணும். இந்த விதத்துல துணிச்சலாக இறங்கி இருக்கக்கூடிய அந்த ஊடகத்துறை இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே இன்னொரு பெரிய இது பெண்களுக்கு எதிரானது. மீடியாவே ஆண் மீடியா தான். அரசியலுக்கு சொன்னது மாதிரியே தான் ஊடகம். அதை பற்றி இன்னும் நம்ம நிறைய பேசலாம். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சில பேர் அங்கங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையில உங்களை பாராட்டணும். அப்ப இந்த பெண் ரசிகர்கள் விவகாரத்துல விஜய் அவர்களுக்கு கண்டிக்கணும், இது மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றோங்கிறத சொல்றோம். அதே மாதிரிதான் எல்லா அதாவது யாரா இருந்தாலும் ஆண் பெண்கிறத தாண்டி வழி நடத்தணும்ங்கிறத நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தாதான் இருக்குது. அதே விஜய்க்கு சொல்றத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே யாரையும் பொது வெளியில் இந்த சமூக ஊடகத்தளங்கள் பொது மேடைகள்ல இழிவா பேசக்கூடாது, பெண்களை அவதூறாக பேசக்கூடாது, அந்த விமர்சனம் செய்வர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் இழிவாக பேசக்கூடாது. அதாவது உங்களை குற்றம் சொல்றனா உங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க, கொள்ளையடிச்சல் சொல்லுங்க, மோசடியை சொல்லுங்க, நீங்க பண்ண தப்ப பத்தி மட்டும் பேசுங்க. ஏன் என்னுடைய தனிப்பட்ட விவகாரம், என்னுடைய குடும்பத்தை இழிவா பேசுற மாதிரி ஏன் பேசுறீங்க? அது மாதிரியான வார்த்தைகள், அந்த விமர்சனங்களை தவிர்க்கணும்னு சொல்லி ஏன் எந்த தலைவர்களுமே தொண்டர்களுக்கு அறிவுறுத்துறது இல்ல? அதுப்பா இப்ப தொண்டர்களுக்கு சொல்லணும்னா அப்படி சொல்லுவாங்க, மேலோட்டமா சொல்லுவாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஒழுக்கக்கேடுகள் இருக்குது இல்லையா, இது எல்லாமே எல்லா அரசியல்வாதிகள்கிட்டயுமே இருக்கு. அதாவது இப்போ இந்த பொன்ராஜ் விபச்சாரிகள் அப்படின்னு ஒரு கல்ச்சரை ஒரு குரூப்பை சொல்றாரு பாத்தீங்களா, அந்த மாதிரியான கல்ச்சர் எல்லார்கிட்டையுமே இருக்கு. அதுல இருந்து ஆண்கள் தலைவர்கள் அரசியல்வாதிகள்னு இருக்கிறவங்க எல்லாரு பின்னாடியுமே நீங்க பாருங்க, அவங்களுடைய கபோர்ட்ஸ்ல ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே பின்னாடி ஒரு ஒரு
ஒரு டார்க் சைடு இருக்கு, ஒரு இருண்ட பக்கம் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே ஒரு இருண்ட பக்கம் இருக்கு, மறுபக்கம் ஒண்ணு இருக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கும். இப்ப அதனால இவங்க என்னன்னா ஒரு அரசியலுக்காக அந்த ஒரு ஆதாயத்துக்காக தூண்டி விடுறதுதான், இதெல்லாமே தூண்டி விடுறது, பேசுறதுதான். பேமெண்ட் கொடுத்து இதுக்கு சாரி, ஒரு டீமே வச்சு நீங்க இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியால ஆமா போடுங்கன்னு சொல்லி அவங்களே ஊக்குவிக்கிறாங்க இந்த விஷயத்துல. ஆமா. ஏன்னா இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் பேர் கெட்டு போகுது அப்படின்னா அதனால நமக்கு ஒரு 10 ஓட்டு அங்கிட்டு இருந்து வந்துருமா, இங்க இருந்து ஒரு 10 ஓட்டு வருமா, இங்க இருந்து 10 ஓட்டு அங்க போகாம இருக்குமா, அப்படி அதுதான் கணக்கா இருக்கு. இது எல்லாமே வாக்க மையமாக வச்ச ஓட்டு அரசியல். இது இந்த ஓட்டு அரசியல், இந்த நிலைமை மாறணும், இதை மாற்ற முடியும். இது அதுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல கொஞ்சம் சீரியஸா திங்க் பண்ணணும். சீமானை கடந்து அடுத்த லெவல்ல யோசிக்கணும். அதாவது எப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் நிறைய நாடுகள்ல இருக்கு அந்த முறை, விகிதாச்சார பிரதிநிதித்துவம். அந்த மாதிரியான முறை வரும்போது இவ்வளவு தூரம் டெஸ்பரேட்டா கட்சிகள் கூட்டணி வைக்கிறோம், அதை வைக்கிறோம், இதை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர் பேரை கெடுத்து குட்டிச்சுவராக்கி இந்த அளவுக்கு லோவ அரசியலை கொண்டு போகணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. எல்லா தலைவர்களுமே இதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதுல இண்டல்ஜ் பண்றாங்க, இதை செய்யறாங்க, இதை ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 10 ஓட்டு இங்கிட்டு அங்கிட்டு வரணும், இங்கிட்டு போகாம இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுதான். இந்த விவகாரத்தை பொறுத்துக்கிட்டேன்னா விஜய் இந்த விஷயத்தை எதுக்குமே இவ்வளவு சீக்கிரம் விஜய் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஆனா இந்த விஷயத்துல உடனடியா ரியாக்ட் பண்ணி நேரடியாவே போயிருக்கிறாரு. இந்த விஷயத்த விஜய் கையில எடுத்திருக்கிறாரு. இது பெண்கள் மத்தியில விஜய்க்கு ஆதரவை பெருக்குமா இல்ல ஆதரவை குறைக்குமா, வாக்காக மாறுமா இந்த விஜயோட இந்த விவகாரம்? அதாவது இது ஓட்டா மாறுமா மாறலையா அப்படின்றத விட இப்ப விஜய்க்கு ஒரு அவசர தேவை இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன். அதாவது அவருக்கு முக்கியமா அந்த சங்கீதா த்ரிஷா விஷயத்துல அவருக்கு இமேஜ்ல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு, ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதை சரி செய்யணும், அதற்கு மாற்று கொண்டு வரணும். அதாவது விஜய் என்பது இந்த மாதிரி இல்லப்பா, அவர் உண்மையிலேயே மக்களுக்கானவர், பெண்களுக்கானவர், பெண்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு கொண்டு வரணும். அதற்கு இதை ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குது, அதனால இதை பயன்படுத்துறாங்க. இது இமேஜ சரி செய்யறதுக்கான முயற்சி. இது உடனே வாக்கா வருமா அப்படின்றதெல்லாம் இல்ல. ஓட்டு அளவுக்கெல்லாம் இன்னும் அதெல்லாம் பெர்குலேட் ஆகி போகாது. அதுக்கு வேற முயற்சிகள் அவங்க பண்ணணும். அது ஏற்கனவே இந்த இதெல்லாம் சொல்லி இருக்கிறார் இல்லையா, அந்த சலுகை, இந்த சலுகை, ஆட்டோல பட்டன் வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் இருக்கும், மக்கள் பெண்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது மாதிரி, பாசிட்டிவா இம்பாக்ட் பண்றது மாதிரி என்னென்ன நடவடிக்கைகள்லாம் அவர் மேற்கொள்ள போறாருன்னு அடுத்து இருக்கக்கூடிய 25-30 நாள் இதுல அதை பொறுத்துதான் அந்த ஓட் ஆகுறதுன்றது இருக்கும். இந்த நிகழ்வு மட்டுமே இவர் இந்த டிஜிபி ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தது, அப்புறம் இந்த எக்ஸ்ல ஒரு பதிவு போட்டது, அதனால உடனடியா இவர் களத்துல இறங்கிட்டாரு அப்படின்ற செய்தி போய் உடனடியா எல்லாருமே இவரை விட்டு பிரிஞ்சு போனவங்க, அல்லது என்னடா இப்படி விஜய் இப்படி இருக்கிறாப்லையே, நம்ம நம்பி நமக்கு ஏமாற்றமா இருக்கே அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க அப்படின்றது இல்லை. அதுக்கான உத்தரவாதம் இல்லை. ஆனா அதற்கான ஒரு முயற்சி, அவங்கள திரும்ப கொண்டு வர்றதுக்கு, திரும்ப விஜய் பக்கம் ஒரு ஃபேவரபிளா ஒரு அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட். இது எவ்வளவு சக்சஸ் ஆகும் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, அது உடனடியா சொல்ல முடியாது. இதனால இப்படி ஓட்டாகும் அப்படின்றதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது.